அவர்களது அறிவு களஞ்சியம் பெயர். ஆனால் கேள்விகள் உங்கள் பக்கமாக வாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஐந்து கேள்விகளை கேட்டுவிட்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். சரி, வணக்கம். முதல்ல யார் வர போகிறீங்க? நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இப்போ தான் கேள்வி எழுதுகிறா. பத்மினி அவர்கள் எழுதிட்டீங்க தானே? சரி சரி, வாங்க, நீங்கள் வாங்கோ. 6 மணி 2 இருக்காம ரெடியாக இருக்கிறவர்கள் வாங்கோ. போராளமே செய்த மாதிரி செய்வோம். சரி, என் பக்கமாக வருகின்றது. பாமுகத்தில் எத்தனை நாட்கள் பொறிச்சொல் இடம்பெறுகின்றது? எந்தெந்த நாட்கள்? நகுலவதி அவர்கள் சொல்லுங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். சரி, வாழ்த்துக்கள். அடுத்தது தினக்கவி. பாமுக தினக்கவி எத்தனை நாட்கள் இடம்பெறுகின்றது வாரத்தில்? நேவிஸ் பிரச்சனை. திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்கள். 3. நவலவதி அவர்கள் 3 நாட்கள். 4ஆம் நாத்து கவிதை, நோமல் கவிதை வந்துடும். சரி, 2க்கு பாஸ் பண்ணியாச்சு. 3வது வருகின்றது. போடணுமே ஒரு போடு. 3வது போன மாதம். ஒவ்வொரு மாதத்துக்கும் பெயர் வைப்பம் தானே. போன மாதத்துக்குரிய பெயர் என்னவாக இருந்தது? ஜேசி அல்ல, சரோஜினி சோதராஜ் அவர்கள். மியூட்டில் நிற்கிறீங்கோ. சரி, நவலா சொன்னானவர்கள். இந்த கேள்வி வடிவா விளங்கில்ல வாணிமோகன், மீண்டும் ஒருக்கா சொல்லுங்க. வடிவா சொல்றேன், நான் கிளியரா தான் சொல்றேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைக்கிறோம் நாங்கள், சரியா? போன மாதத்துக்குரிய பெயர் என்னவாக இருந்தது? சரோஜினி அவர்கள் சொல்லுங்க. இந்த தேடி எல்லாம் தெரிய வேண்டாம், சொல்லுங்க. இளையோர் மாதம். சரி, ராஜினி நவலா சொன்னானவர்கள். எனக்கு டக்கண்ட வருது இல்ல வாணி. சரி, ராஜினி துறைசாராண்டு வாணி, துறைசாராண்டு. சரி, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். உழைப்போர் ஊக்குவிக்கும் மாதம். எவ்வளவு உள்ள பூந்திருக்கு உங்களோட காதுக்குள்ளன்னு பாருங்க. துறைசார் ஆண்டு. நான் கேட்டது மாதம். துறைசார் வளர்ச்சி ஆண்டு. தமிழ் மாதங்கள் என்ன? நம் ஆண்டு. ஓ மை குட்னஸ், மாதத்து தான் கேட்டது. மாதம் மாதத்துக்கும் நடாமோன்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். அந்த வகையில போன மாதம் இட்ட பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். அது கேட்டது நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சரியா சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாதம் எழுதுறவர் தானே ஒவ்வொரு. ராஜினி அக்கா, நீங்க ஆண்ட சொல்லி கொண்டிருக்கிறீங்க. நவலாக்கா எல்லாம் ஆண்டு இல்ல துறைசார், அது வளர்ச்சி ஆண்டுல. ஒவ்வொரு மாதமும் போன மாதம் மே மாதம். நீங்க அந்த மாதத்தை மே என்று நினைச்சாலே வரும். உழைப்போரை ஊக்குவிக்கும் மகத்தான மே மாதம். சரி, 3 கேள்விகள். இன்னும் 2 கேள்விகள் இருக்கு. நான் இப்போ எழுதாதபடினாலாம் யோசிக்கிறேன். நான் எழுதல. தகவல் சாலை எந்த நாளில் இடம்பெறுவது? பத்மினி கமலாந்தன் அவர்கள். புதன்கிழமைகளில் தகவல் சாலை நடைபெறுகிறது. அவர் புதன். என்னவர்கள்? புதன் தான் வாணி. சரி, புதன்கிழமை. சரி, 5வது கேள்வி. 5வது கேள்வி. பன்னோடு இசை பாட நிகழ்ச்சி தொகுப்பாளர் யார்? பத்மினி அவர்கள். பாருங்க, தெரியும் மறந்து போன. சரி, நகுலவதி அவர்கள் சிறுப்பில் விளங்கு தெரியாண்டு சொல்லுங்க. திடீரென்று வருது இல்ல.
இந்த கார்த்திகா 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 மிச்ச பேர் வருது இல்ல சொல்றேன். சரி நவலாக்கா கார்த்தியா சிவபாலன். சரி ஜெயசி கார்த்திகா சிவபால். ராஜினி அக்கா எங்க ராஜினி அக்கா சரி நேவி சொல்லி தருவேன் கார்த்திகா சிவபாலன் சிவபாலன் சரஜோ சோதரஜலமா தான் நான் சொல்ல அவருக்கு தெரியாது அவர் ஒரு இப்போ நீங்கள் சொன்னபடி அவர் சொல்ல போகிறார் வணக்கம் சரி என் பக்கம் 5 கேள்விகள் நிறைவுக்கு வருகின்றது எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நேவிஸ் பிலிப் சார் அல்ல பத்மினி அவர்கள் வாங்க ஒரு நிமிஷம் பாமுக கேள்வி மாத்திரம் தான் கேள்வியா? நீங்க பொது வெள்ளம் கேட்கல நான் இதுக்குள்ள நின்றேன்னா நீங்க பொது ஒரு கேள்வி நான் ஒருவேளை அதுக்குள்ளேயோ அது உங்களோட விருப்பம். ஆனா இது அறிவு களஞ்சியம் அந்த பேரோட நாங்கள் ஒவ்வொருத்தரும் 5 கேள்விகள் கொண்டு செய்யறோம். நான் இதுக்குள்ள கேட்டது நீங்க பொது ஒரு நான் கேள்வி எடுக்கல நான் இணைந்து இருக்கிறேன் மற்றவர்களுடைய கேள்விகள். இல்ல 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 நீங்க 5 கேள்வி நீங்களும் எடுங்க நீங்களும் எடுங்க. நல்லா இருக்கு 5 கேள்வி அப்படி உங்களுக்கு வராது. நீங்க ஒவ்வொன்றுக்குள்ளே போனீங்கன்றாலும் நிறைய கேள்வி வரும். 10 பேர் வாங்க 2வது நேவிஸ் பத்மினி கமலானன் இந்த அறிவு களஞ்சியத்தில் நீங்க ஒவ்வொருத்தரா தானே கேட்க போறீங்க கேள்விகள். ஆறு முதல் வந்து கையொத்தி கையை உயர்த்தி சொல்லிட்டு சொல்லாட்டு எல்லாட்டி எல்லாரும் ஒரு மிக்க வருவிடுமல்லோ. சரி ஓகே சரியா பிள்ளையா நீங்க இதுக்கு வீடியோல வந்தா தான் உங்களுக்கு தெரியுமா கை உயர்த்தணும் உயர்த்தலன்னு வாங்க சரியா பிள்ளையான்னு தெரியாது தானே. ரப்பர் நீங்க வீடியோ போடுங்க 10 மணி அவர்கள் முதல்ல பரவாயில்ல நீங்க பேப்பர்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க வாங்கலாம் காலையில் வந்த மாதிரி விஷயம் முடிஞ்சு. ஓகே இந்த முதற் கேள்வி ரப்பர் உற்பத்தி முதலிடம் வைக்கும் நாடு 1 தாய்லாந்து 2வது மலேசியா 3வது சீனா. தாய்லாந்து மலேசியா ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு தாய்லாந்து மலேசியா சீனா. சரி நான் தாய்லாந்து சொல்றேன். மற்றால் நான் மலேசியாவை சொல்றேன். ஜெயசி நான் சீனாவை சொல்லுறேன். ராஜினி அக்கா அடுத்தது சீனாவை சொல்றேன் நான். ராஜினி அக்கா நவலா சொன்னாரு மக்களையே காணி. சரி டைம் மலேசியா வாணி. சரி நன்றி விடைய சொல்லவா? ஓ தாய்லாந்து என்பது சரியான விட. நான் வாழ்த்துக்கள் வாணிக்கு வாழ்த்துக்கள். நன்றி காணிமோனுக்கு வாழ்த்துக்கள். ஒரே ஒரு ஆள் தான் சொன்னார். சரி நன்றி. கடல்களின் எஜமானி லண்டன் இத்தாலி இந்தியா. சரி சரோஜினி அவர்கள் ராஜினி அக்கா நேர் சொல்லி சார் நானும் லண்டனே சொல்றேன். நவலாக்கா லண்டன். ஜெசி சொல்லுறேன் லண்டனை சொல்றீங்க. லண்டன் என்ன கடல்களின் என்ன சொல்லி பாருங்க பதில் நான் சொல்லணும். கடல்களின் என்ன கேட்டீங்க? கடல்களின் எஜமானி. கடல்களின் கடைகள் என்று நான் சொல்றேன். இல்ல கடல்களின் கடல் பதில சொல்லுங்க. நான் எனக்கு கடைகள் என்று லண்டன் இத்தாலி இந்தியா. கடல்களின் நான் இந்தியா சொல்றேன். நானும் இந்தியாவில தான் சொல்றேன். ஜெசி மணிவண்ணன் என்ன சொன்ன நீங்க? இத்தாலின்னு சொன்னா. சரி பதில் வந்து லண்டன். லண்டன் சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி பத்மினி. கடல்கள் லண்டனில சுத்தவர தீவந்த வழியா கூட இருக்கலாமா? சரி ஓகே ஓகே. 3வது கேள்வி சிவப்பு முட்டையிடும் மயில்கள் எந்த நாட்டில் இருக்கின்றன? ஸ்பெயின் பிரான்ஸ் ஜப்பான். 2 தரம் சொல்லணும் கேள்விகளையும் பதில் பாருங்க சரோஜினி அவர்கள் இன்னொரு தரம் கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. ஆமா சிவப்பு முட்டையிடும் மயில்கள் எந்த நாட்டில் உள்ளன? ஸ்பெயின் பிரான்ஸ் இத்தாலி. ஸ்பெயின் பிரான்ஸ் ஜப்பான். சரி சரோஜினி அவர்கள்
ஜப்பான். நவலாக்கா? ஜப்பான். ஜெசி? ஸ்பெயின். ஸ்பெயின். சரி. ராஜினி அக்கா? நேம் சொல்லி சொல்கிறேன். ஜப்பான். நவலவதி அவர்கள்? ஜப்பானை சொல்லி பார்க்க. நான் ஸ்பெயினை சொல்கிறேன். எல்லாரும் விட சொல்லிட்டீங்களா? ஓ ஓ ஜப்பான் என்பது சரியான பதில். சரி. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்த கேள்வி, தொலைக்காட்சி அதிகமுள்ள நாடு. தொலைக்காட்சி அதிகமுள்ள நாடு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்வீடன். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்வீடன். நீங்க எழுதியிருந்தா இன்னொரு கேள்வி மாத்துங்க அக்கா. சரி. நேம் சொல்லி சொல்கிறேன். அமெரிக்கா. நவலவதி அவர்கள்? அமெரிக்காவை நானும் சொல்லி பார்க்க. சரி. ஜெசி? ரெண்டாவது என்ன சொன்னீங்க? அமெரிக்கா அடுத்த இங்கிலாந்து. 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 நவலாக்கா? அமெரிக்கான்னு சொல்றேன். சரோஜினி அவர்கள்? நானும் அமெரிக்கா சொல்கிறேன். ஸ்வீடனா? இல்லை. சரியோ? ஓ ஸ்வீடன் என்பது சரியான பதில். ராஜினி அக்கா. ஏண்டா அவர் எழுதி வச்சேன்னு சொன்னவர் தானே. ஆமா. தொலைக்காட்சிகள் திருப்பி இருக்கா கேள்வியை கேளுங்க இருக்கா? திருப்பி இருக்கா? தொலைக்காட்சி அதிகமுள்ள நாடு. இல்லையே அப்படி வராது. ஏன் சொல்லுங்க பாப்போம். அமெரிக்கா தான் வரும். கூடின இடங்கள் வந்து இதுகள். இல்ல ஸ்வீடன்ல மக்கள் தொகையை விட அமெரிக்கான்ற தொகை தான் அதிகம். அவங்க இந்தியா அதிகம். நான் வந்து கேனடா சென்ற கேள்வி பதிலே தான் இல்ல, அதுலயும் இருக்குது. தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, அப்படியும் இருக்கு. நீங்க பாக்குற உள்ள நாடுகள் தொலைக்காட்சி உள்ள நாடுகள் பார்ப்பவர்களால் இது போடுறது. இல்ல இல்ல தொலைக்காட்சி உள்ள நாடு என்னன்னு கூட கேள்வி. அதிகம் உள்ள நாடு. அதிகம் உள்ள நாடு அப்ப அமெரிக்கா தான் வரும். என்னன்னு தெரியல. நான் ஏன்னு கேட்டா 5 பேர் 10 பேர் மெம்பர்ஸ் பார்த்தாலே சனத்தொகையில அங்க கேட்க ஸ்வீடன் அங்க அதாவது தெரியாது. நான் இத இப்ப பொதுவாக வச்சு சொல்றேன். இப்ப இந்த மக்கள் தொகையை வச்சு சொல்றேன். என்னன்னா இவ தந்த கேள்வி எல்லாம் எடுத்தேன்னா நான் ஸ்வீடன் தான் விட போட்டு வச்சிருக்கிறேன். இல்ல அதிகம் உள்ள நாடு வரைக்குள்ள ஸ்வீடனை விட அமெரிக்கா தான் அதிகமா வரும். இதுக்கும் இது ஒரு மீள் வரிசையில் செய்வாங்க. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. வானொலியில கேட்டேன் அதிக தொலைக்காட்சிகள் உள்ள நாடு ஸ்வீடன் தான். ஓ அதுதான் நானும் எழுதி வச்சேன். தொலைக்காட்சி பார்ப்பவர்களா தொலைக்காட்சி உள்ள நாடா? உள்ள நாடு. உள்ள நாடு. உள்ள நாடுதான் இருந்தது. அஞ்சாவது கேள்வி, உழைப்ப மதிக்கும் நாடு. உழைப்ப மதிக்கிற நாடு ஜப்பான், சீனா, அமெரிக்கா. அடுத்தால் சீனா. அடுத்தால் கேள்வி ஒருக்கா திருப்பி சொல்லுங்க பத்மினியக்கா. உழைப்ப மதிக்கும் நாடு. விடையல் விடையல் வந்து ஜப்பான், சீனா, அமெரிக்கா. ஓகே, நான் வந்து ஜப்பானை சொல்றேன். ஜப்பான். வாணிமோகன் சீனா. வந்து என்ன ஜப்பானை சொல்லி பார்க்கும். உழைப்பை மதிக்கும் நாடு எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஓகே. விட வந்து ஜப்பான் என்பது சரியான விட. சொன்னவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி அடுத்த கிழமை இந்த கேள்வியில சந்திக்கிறேன் சரியான விடையோட. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நான் வருகிறேன். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு அறிவிப்பதற்கு முதலாவது கேள்வியாக, மீண்டும் சூடு பண்ணி உண்ணுகின்ற ஒரு உணவுப் பொருள், சூடு பண்ணி உண்ணும் போது விஷமாகக்கூடிய ஒரு உணவுப் பொருள்
மீண்டும் சூடு பண்ணி உண்ணும் போது விஷமாக மாறக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பால், முட்டை, பீட்ரூட், தக்காளி. பால் பால், முட்டை, மூன்று மதுதான் சொல்ல வேணும். மூன்றா சொல்லணும். நீங்க 3 சொல்லணும் இல்லமோ? 3 சொன்னாங்கல்லம்மா, சரி. பால், தக்காளி, பீட்ரூட். பீட்ரூட். சரி. ஜெசி பால் வாழைச்சூடு. சரி. எனக்கு தெரியாது. நான் பத்மினி கமலா இருந்தா நான் பீட்ரூட்டை சொல்லி பார்ப்பேன். பீட்ரூட். சரி. நவலாக்கா? பால் தக்காளி என்ன சொன்ன பால் தக்காளி நான் நினைக்கிறேன் மீண்டும் சூடாக்குற பால் என்று இருக்கிறேன் நான். சரி. சரோஜினி அவர்கள்? ரஜினி அக்கா நவலவதி. நான் முட்டையை சொல்லி பாக்குறேன். அவர் முட்டை சொல்ல இல்லை, தெரியவில்லை. இல்ல அவர் 4 சொன்னது ஆரம்பத்துல. 3 சொல்ல அவர் முட்டையை தவிச்சிட்டு 3 சொன்னு சொல்றீங்க. நீங்க எப்படியும் எல்லாரும் 2 தரம் கேள்வி சொல்லி 2 தரம் பதில் சொல்லுங்க. கேட்கலன்னு சொன்னா அப்படி இல்லைங்க அடுத்த கேள்விக்கு. சரியா? இல்ல இல்லன்னு சொல்லிட்டேன். நான் திரும்ப விஷமாகிறது. நான் பாலை சொல்றேன். பீட்ரூட் சொன்னவருக்கு வாழ்த்துக்கள். பீட்ரூட் தான் விஷமாக மாறக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லி சொல்கிறார்கள். சுட வச்சுட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு திரும்ப மீண்டும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அது உடனடியா தாக்குமா அப்படி நீங்க அறிஞ்சதுல? நான் அறிஞ்சு அதை தேடி பார்க்கணும். ஏன்னு கேட்டா இப்ப நான் இப்ப டீ வச்சுட்டு ஆறிட்டா திரும்ப சூடாக்கி குடிக்கிறேன். அப்ப பால் டீ தான் வைப்பேன் கூடுதலா, பால் கூட. அப்ப அதுல நான் இதுவரை சாவையில நிறைய குடிச்சிருக்கிறேன். இல்ல இல்ல நான் சொல்றேன். தக்காளியை பத்தி எனக்கு தெரியல, பீட்ரூட்டை பத்தி தெரியல. அதுக்காக இப்ப சாப்பிடுறவர்கள் இருக்கிறார்கள், செய்து வச்சுட்டு திரும்ப ஃப்ரிட்ஜுக்கு வச்சு திரும்ப சூடாக்கி அதுக்குதான் நான் இப்ப நான் உங்களை அந்த அறிஞ்சதை ஒரு வடிவா சொன்னீங்கள்டா. சொன்னா அப்புறம் யோசனையா இருக்கு. நாங்க பீட்ரூட் சமைச்சா கொஞ்சம் மாறினா எல்லாம் சூடாக்கி தான் சாப்பிடுறது. அதைத்தான் நான் இல்ல அதை தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்ய வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப டீ எல்லாம் நீங்க திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க மாட்டீங்க, வெளியில டீ வைக்க மாட்டேன். அதைத்தான் இப்ப அவர கேள்வி அதுதான். நீங்க ஹீட் பண்ணிட்டு திரும்ப குளியில வச்சுட்டு திரும்ப எடுக்கல, திரும்ப சுட வைக்கல. சரியா? அடுத்த 2வது கேள்வியாக, உலகிலே உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? தாய்லாந்து, ரஷ்யா, தெலுங்கானா. உலகில் உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? தெலுங்கானாவை சொல்றேன். முடிக்கலப்பா. உலகில் உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? கேள்வி பதில் சொல்லுங்க. சீனா, ரஷ்யா, தெலுங்கானா. சரி, தெலுங்கானாவையே சொல்றேன். பத்மினி நான் ரஷ்யா சொல்றேன். நீங்க ராஜினி அக்கா? ஓகே சரி. ஜெசி? நவலாக்கா? நானும் சீனாவை சொல்லி பார்க்கலாம். சரி, நான் தெலுங்கானா சொல்றேன். ரஷ்யா சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரி. உப்பு ஏரி உள்ள எடுத்தானு கேக்குறீங்க என்ன? உப்பு ஏரி உப்பு ஏரியா? உப்பு ஏரி. சரி, ஓகே. உப்பு ஏரி ரஷ்யா நாட்டில் இருக்கிறதாம். அடுத்ததாக, உலக மக்கள் தினம் ஜூலை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. எத்தனையாம் திகதி? உலக மக்கள் தினம் ஜூலை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. எத்தனையாம் திகதி? 11, 15, 24, 26. நான் மூன்று மட்டும் அதான் முதல் குழம்புனவருங்க. நீங்க ஒன்றை வெட்டுங்க, 3 பதில் மட்டும் சொல்லுங்க. தெரியல. இல்ல பரவாயில்லையா? அந்த 4 தேவையில்ல தானே. உலக மக்கள் தினம் எத்தனை ஜூலை மாதம் எத்தனையாம் தேதி கொண்டாடப்படுகிறது? 11, 15, 24.
சரி ஜெசி நானும் 11. நவலவதி அவர்கள் 11. பத்மினி அவர்கள் நானும் 11 சொல்லுவோம். சரி நவலாக்கா 15 சொல்றேன் நான். 5 ராஜினி அக்கா 11. சரி நானும் கொப்பி கேட்டால் 11 போடுறேன். 11 சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சரி அடுத்து 4வது கேள்வி. நான்காவது கேள்வியாக, உலகில் முதலில் காரை உருவாக்கிய நாடு எது? உலகில் மகள் உருது. உலகில் முதலில் காரை உருவாக்கிய நாடு எது? அமெரிக்கா, ஜெர்மனி, இந்தியா. அமெரிக்கா, ஜெர்மனி, இந்தியா. நவலாக்கா நான் சொல்றேன் ஜெர்மனி. பத்மினி அவர்கள் ஜெர்மன். சரோஜினி அவர்கள் ஜெர்மனி. ஜெசி அமெரிக்கா. நவலவதி அவர்கள் ஜெர்மன். ராஜினி அவர்கள் ஜெர்மன். நானும் ஜெர்மனி சொல்கிறேன். ஜெர்மன் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேரம் கட்டிக்கார். 5வது கேள்வியாக, எல்லாரும் கட்டிக்காரர்கள். 5வது கேள்வியாக, என்ன தவிர எறும்புக்கு எத்தனை கால்கள் உண்டு? எறும்புக்கு எத்தனை கால்கள் உண்டு? 6, 8, 10. 6, 8, 10. ஜெசி 6. ராஜினி அக்கா 10. சரோஜினி அவர்கள் என்ன கூப்பிடுவோம்? சொல்லுங்க. நான் 6 கால்கள் எடுத்து சொல்றேன். சரி சரோஜினி அவர்கள் 6. நவலவதி அவர்கள் 6 சொல்லி பார்க்க. நவலாசன் அவர்கள் 6 நான் சொல்றேன். நீங்க 6. நான் கூட கால் மாத்த 8 சொல்றேன். நான் 6 சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரியா எறும்புக்கு 6 கால் வாணி, பூச்சிகளுக்கு தான் 8 கால். சரியா 8 கால் பூச்சி இருக்குது. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? நண்டு சில பூச்சி இனங்களுக்கு 8 கால் இருக்கு. அது புருபுருன்னு இல்ல, நண்டுக்கு 10 கால். நண்டுக்கு 10. எப்படி நாங்க 8 கால் 8 கால் 8 கால் 2 இருக்குது பெருசா. இத நீங்க நண்டை எடுத்து பாத்தீங்கன்னா வடிவா பார்த்தா 8 தான் கால். இல்ல 10. என்னன்னா 3 கால். அது உணர்வம்பு. அது இடுக்கன் காலன்னு சொல்றது. இல்ல இடுக்கன் காலன்னு சொல்றது. அது ரெண்டையும் அதான் அது உணர்வம்பு. அது முன்னுக்கு அந்த என்ன உணர்வை தருகுது. அதாவது எது அந்த தண்ணிக்குள்ள நீண்ட மேல மண்ணில அது தட்டி தன்னை உணர்வை வெளிப்படுத்துறதுதான் அது. இல்ல பாருங்க, அந்த 2 காலாலையும் தான் உங்களை புட்டி அந்த கைய புட்டிச்சேன்னா விடாது. மற்றதெல்லாம் அது சும்மா இருக்கிற கால்கள் கடிக்கிறது. நண்டுக்கு 10 கால். இல்ல இல்ல அது வந்து அதுவும் சேர்க்கிறது. இதுல அந்த தமிழ் இதுல பார்த்த பேர்ந்து போய் இப்பதான் நீங்க அந்த வாதம் முடிக்கிற நண்டுகள் பொதுவாக தட்டையான ஓடும் 5 சோடி கால்களும் கொண்டவை. எனக்கும் தெரியுமா? இப்ப எங்களுக்கு இருக்கிறது அந்த சின்ன காலோட சின்ன கால் இருக்குது, மற்ற அந்த 3 விரலும் இருக்குது. இது பெரியது. இந்த பெரிய காலும் இந்த 3 கால் நடுவில் இருக்கு. இது கடைசியில் இருக்க சின்ன விரல் மாதிரி 10 கால் இருக்கு நண்டுக்கு. அது 5 சோடியன்னு சொல்லணும். ஆனா முதல் 2ம் உணர்வம்பட்டு தான் படிக்கிற காலத்துல நீங்க நண்ட பெரி படிக்க இப்படி சொல்றீங்க. 8 கால் மிச்சம் 2ம் வந்து உணர்வம்பட்டு தான் சொல்றாரு. ஆனா நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க. அது கால் மாதிரி இருக்குது. அந்த வண்ணாத்தி பூச்சிக்கு எல்லாம் மேல இருக்கிற 2 நீங்கள் கால் என்று சொல்லிடலாம். அது உணர்வம். இல்ல 10 கால்னா இங்க வருது. 10 கால் தான். இல்ல அது சரி, விக்கிபீடியாவில போட்ட அத்தனையும் சரியான்னு சொல்லிடலாம். இல்ல அதே மாதிரி தான். இப்ப பட்டிதர்கள் சொல்ல நீங்க சொல்லுவீங்க தான். இப்ப அடைய சொல்றீங்க உஹுக்கு அது இங்கிலீஷ் வார்த்தை உண்டு. உஹு தமிழ். அது நீங்க உகு சொல்றீங்க. ஆனா இங்க UHU உகு வேண்டா
இந்த ஒட்டு பதார்த்தத்தை சொல்றது இல்ல ஒட்டுறதுதான் இப்ப எங்கட நாங்க சும்மாவே சொல்றது இதுல நண்டுபிடி இல்ல அதுல இப்ப நண்டுபிடி இல்ல நண்டுபிடி நீங்க சொல்றீங்க விக்கிபீடியா இல்ல இப்ப நான் சொல்ல நீங்க சொல்ற அப்ப நீங்களும் வந்து எத்தனை சொல்றீங்க அதுல புலவர் இப்படி சொல்றாரு அவர் இப்படி சொல்றாரு புலவர் சொல்றதுமே எல்லாம் சரி என்றும் இல்ல தமிழ் பண்டிதர் சொல்றதுமே எல்லாம் சரி என்றும் இல்ல அது போலதான் இப்ப இதுல வந்து இடுக்கன் காலண்டு ரெண்டு இப்படி இருக்கும் அது அப்ப மற்றது சும்மா நோமலா இருக்கும் இப்படி நடுவுல நன்னாலு கால் அது சும்மா ஒன்றுமே இல்ல சப்பண்டு கிடக்குறது இந்த இடுக்கங்கால இல்ல நானும் இப்ப இவ்வளவு பேரும் சொல்லியும் நீங்க இப்ப சொல்லி போட்டு இப்ப நான் விக்கிபீடியா பாக்குறேன் இல்ல அது பாக்குறேன் நம்ம ஒரு புத்தகத்தெல்லாம் பார்த்து சொல்றேன் இல்ல நான் சொல்றேன் விக்கிபீடியாவுல எல்லாம் சரியானது இல்ல அது மாதிரி தான் சொல்றேன் எல்லாத்துலயும் எல்லாம் சரியானு சொல்றதுக்கு இல்லைனாக்கா இப்ப தமிழ்லயே நீங்க சொல்றீங்க அன்றைக்கு சொல்றீங்க வாழ்த்துக்கள் என்பது சரியான ஒரு புலவர் சொன்னார் ஒரு பண்டிதர் சொன்னார் வாழ்த்துக்கள்ன்றது பிழையாது நான் இன்னொரு ஆசிரியர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்ன வாழ்த்துக்கள் சொல்றது நன்றிகள் சொல்றேன் வாழ்த்து நன்றி என்ன சொல்றது நன்றியும் வாழ்த்து நான் தான் இந்த வானொலியிலே உங்களுக்கு ஒரு முறை இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வாழ்த்துக்கள் என்று போடுறது உட்கண்ணாவும் இல்ல வாழ்த்துகள் என்று அதுபோல வணக்கங்கள் இல்ல நன்றிகளும் தன்மை இல்லைன்னு உங்களுக்கு சொன்னார் வாழ்த்துகள் வந்து தன்மையில சொல்ல இல்ல பிறகு நீங்க சொல்றீங்க ஒரு தமிழ் பண்டிதர் சொன்னவர் அது சரி என்று சொல்லி அது பிள்ளை ரெண்டுமே அப்படி சொல்றது இல்லைன்ட்டு இன்னும் ஒரு ஆசிரியர்கிட்ட நான் கேட்டு அறிஞ்சு கொண்டேன் அது வாழ்த்து நன்றி கல் வராது நான் அவரை கேட்டேன் அன்றைக்கு நீங்க இங்க இந்த பாட்டு இருக்க அரிசியில இருக்கிற அது பார்த்தா இப்ப நீங்க சொன்ன நாங்களும் கேட்கலாம் அவங்க சொல்றதுமே எல்லாம் சரி சொல்றதுக்கு இல்ல விக்கிபீடியா சொல்றேன் நான் விக்கிபீடியா பார்க்க இல்ல இப்ப இவ்வளவே சொல்லிடணும் நண்டுக்கு இத்தனைதான் என்று சொல்லி நீங்க நான் பிடிச்ச காலுக்கு நண்டு பிடியா நீங்க நிக்கிறீங்க நாங்க இடுங்குபடியா நீங்க நிக்கிறீங்க நாங்க நண்டை சொல்லி நீங்க இடுங்குபடியா நிக்கிறீங்க நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க படிச்ச காலத்துல அந்த பாட்டிலையும் வருது 8 கால் ஊண்டி 2 கால் படம் 8 கால் ஊண்டி 2 கால் படம் எடுக்குதுன்றதான் ஐயோ அதைத்தான் நான் சொல்றேன் அந்த 2 காலம் வந்து உணர்வை உருவாக்கக்கூடியது கண்டு அது இப்ப நாங்க உணர்வு விஞ்ஞான ரீதியா கேட்க இல்ல அவர் கேட்டது இப்ப நான் நிகழ்த்தினாங்க இப்ப நீங்களே சொல்றீங்க 8 கால் படம் எடுத்து 2 கால் நாங்க காலு தானே வருகுது அப்ப 10 கால் அதான் ஐயோ நான் அதை பிள்ளைன்னு சொல்றேன் அந்த 2 காலையும் உணர்வொன்பாகத்தான் நாங்கள் படிச்சாங்க அப்ப இந்த காலுக்கு சேர்க்கலாமோன்றதுதான் நான் நீங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை நீங்க சொன்னது அது உணர்வை தருகிறது அதை தருகிறது சொன்னது உணர்வொம்பாக பாதிக்கப்படுறதான் நாங்க படிக்க செய்த நாங்க படிச்ச நாங்க அப்ப அது 2 உணர்வொம்பாக இருக்கிறது மிச்சம் 8 காலாக இருக்கிறது இப்ப அந்த பாட்டிலேயே வருதுன்னு சொல்றோம் 8 கால் ஊண்டி 2 கால் படம் எடுத்து 10 கால் ஓகே இல்ல நான் சொன்னேன் விக்கிபீடியாவில எல்லாம் சரியன்னு சில சொற்களுக்கு பாருங்க இல்ல நாங்க எல்லாம் சரியன்னு நான் விக்கிபீடியா பார்க்க இல்லை நான் பாக்குறது இல்ல அது சரி நீங்க சொன்னது எல்லாம் சரி நான் ஒரு லட்சம் எதுதான் நான் ஆமோதிக்கல சரி ஓகே அதுலயே நான் சொல்றேன் 8 கால் ஊண்டி 2 கால் படம் எடுத்து அதுல சொல்லுங்க அந்த 2 காலம் கேளுங்க நேவிசங்கார் 10 தான் இல்லையென்று நான் சொல்லேன் நான் சொன்னேன் 8 காலம் கீழே இருக்குது மேல 2 உணர்வாக கொள்ளப்படுறது என்று நாங்க படிச்ச நாங்கள்ன்றதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அதால நான் நினைச்சேன் அது உணர்வம்பாயும் இது 8 காலாகவும் எடுக்கலாம் இப்ப நீங்க விக்கிபீடியா இதுல எல்லாம் 10 தான் போட்டுக்க 5 சோடியம் அப்ப சரி ஓகே அதுக்கே கண்டுபிடிக்கிறீங்க அதுக்கு ஒன்றுதானே இதுல அதுக்காக சண்டை பிடிக்கிறேன் இங்க யாரும் சண்டை பிடிக்கல நீங்க சண்டை மாதிரி கதை இப்ப நான் காலையில இல்ல நவலா சும்மா கொஞ்சம் போறோங்க நான் காலையில இருந்து நிகழ்ச்சி எழுதுக்கிறேன் யாருக்கிட்டே நான் சண்டைக்கு போகவும் இல்லை அன்பா தான் நாங்க காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் நீங்க இப்ப உங்களை ஒத்துக்கொள்ள வர நீங்க சொல்றீங்க நாங்க சண்டைக்கு யாரையும் கூப்பிடுறதில்ல 27 வருஷம் இப்ப காலையில வந்து எல்லாரும் மாட்டி எல்லாரும் மட்டும் சொல்லிப்பட்டு போனோம் நாங்க சண்டைக்கு போக இல்லைங்க யாருக்குமே இப்ப நீங்க சொன்னது விக்கிபீடியா நான் பாக்குறேன் இல்ல அந்த பக்கமே நான் போறதும் இல்லை ஏற்கனவே இப்ப நீங்க அன்றைக்கு சொல்றீங்க தமிழ்ன்ட்டா இப்ப சொல்றதா சரி அதான் அப்படி அவர்கள் அந்த பெரிய புலவர்களை வளமுடன் எழுத தெரியாம இருக்கிறாங்க பேஸ்புக்ல அப்ப நாங்க ஒத்துக்கொள்ளணுமா அப்ப சொல்லக்கூடாது அப்ப நீங்களும் சொல்லக்கூடாது இவர் இப்படி சொன்னார் அதுதான் சரி அவர் இப்படியாதான் சொல்ற
அது சரி, அவரே பிள்ளையா சொல்ல நீங்களும் நீங்களும் சரியா சொல்றீங்க. உங்களுக்கு சொன்னவரும் சரியா வேண்டும், நாங்கள் இருக்கலாம். அது தேடி பார்க்கணும். நாங்கள் தேடி பார்த்துதான் வளமுடன் என்றதையே நீங்க சொல்ற பெரியவர்கள் ஒருவர் போட்டிருந்தது. வாழ்க வளமுடன் என்றதையே அங்க மற்ற மாவட்ட போட்டிருக்கிறார். நீங்க சொல்ற புலவர்கள் ஒரு பண்டிதர்கள் ஒருவர் தான். அதுதான் நான் சொல்றேனே தவிர அது பிழைதான். அது பிழை சரி. அது சில நேரம் ஆமா தட்டச்சு பிள்ளை நிறைய வாரது நிறைய புலவர்களுக்கு. அப்ப புலவர்கள் என்ன செய்யணும்னா அதை பார்த்து போட்டு தங்களுக்குள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வளரணும் நினைக்கணும் தானே. அதை 10 தரம் பார்த்து போட்டு போடணும். சும்மா சாட்டு போக்கலாம் சொல்லாதுங்கண்ணா உள்ளாக்கா. அடுத்த கேள்விக்குள்ள வாங்க. வணக்கம். இதை பொறுத்தது எங்களுக்கு தெரியும். இல்ல பொறுத்தது இல்ல, அது பிள்ளைதான். அது என்ன பொறுத்தது. அது சரி. அதுல எத்தனையோ கேள்விகள் வருகுது. சிலதுகள் பிள்ளையா இருக்கு, சில சரியா கேள்வி முடிஞ்சதுக்கு நேரம் முடிஞ்ச பிறகு அவர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம். சரி, இப்ப நீ உங்களுடைய ஒரு பிள்ளையா சொல்ல சரி என்றுதான் நான் சொல்றேன். உங்களோட பிள்ளையாண்டு நான் சொல்லல. ஏனண்டா நாங்கள் அது ரெண்டு உணர்வுகளாக படித்தது. தொடர்பு முடிஞ்சிட்டு சரி கேள்வி சொல்லணும். அடுத்த 5வது கேள்வி சொல்லுங்க. தொடருவோம் முடிஞ்சிட்டு விடுங்க. ஒரு பிள்ளைகள் சரிகள் வாரதுதான் கேள்வி தொடருவோம். உங்களை 5 முடிஞ்சா என்னடா முடிஞ்சிட்டு தானே 5 எறும்பு காலுக்கு சரி. அடுத்த ஆறு கேட்க போறீங்க. நீங்க சொல்றாயா அப்படி இல்ல நான் பிடிக்கிறேன். இல்ல விரும்புறவர்கள் கேட்க சொல்லுதான் இந்த நிகழ்ச்சி. ஆரியமா ஆமா விட 3 கொடுங்க. பெற்கள் உள்ள பறவை எது? வவ்வால், செம்பகம், கிவி. என்ன கேட்கிறீங்க கேள்வி? வயிற்றில் பெற்கள் உள்ள பறவை எது? வவ்வால், செம்பகம், கிவி. நான் கிவிய சொல்லி பாக்குறேன். வயிற்றில் உள்ள வயிற்றில் பெற்கள் உள்ள வயிற்றில் பற்கள் உள்ளது. ஓகே, நான் செண்பகம் சொல்றேன். நான் இந்த கிவி பறவையை சொல்றேன். நான் வௌவால் சொல்றேன். நான் சொல்றேன் கிவி பறவையை சொல்றேன். தெரியாத சொல்றேன். சொல்லி பார்க்க ராஜினி சொல். என்ன சொன்ன நீங்க? நீங்க என்ன நம்ப இல்லையா? சொன்னவர் கிவிதான். எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்ன பதில்? என்ன பதில்? கிவி கிவி கிவி. இரண்டாவது கேள்வி. கடல் தங்கம் எனப்படுவது சுறா, டால்பின், திமிங்கலம். சுறா. கடல் தங்கம் எனப்படுவது சுறா, டால்பின், திமிங்கலம். சுறா. நான் டால்பின். நானும் டால்பின் தான் சொல்றேன். டால்பின். நான் டால்பின். என்ன வாணிமகன் நீங்க என்ன நம்புறீங்கள் இல்ல ஜெசி? இப்ப நார்மலி விரட்டு. நார்மலி விரட்டு. நார்மலி விரட்டு. சுறா மீன். சுறாதான். பெருசா வாழ்த்துக்கள் பத்மினிக்கா. நீங்க எல்லாரும் சொல்றீங்க. நவலாவதி. நகுலவதியக்காகவும் பெரிய வாழ்த்து. சுறா சொன்னாங்க. சரி கொஞ்சம் பாருங்க. நான் பேரெல்லாம் கூப்பிடுறேன் பின்ன எல்லாரும். ஓகே எத்தனை இப்ப 3வது கேள்வியா? நீங்க பேரை கூப்பிடுங்க வரிசையில் எழுதி வச்சு. சரி ஓகே. தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த மின்சார நாற்காலி எத்தனை வோல்டேஜ்? 1500, 1600, 2000. திரும்ப சொல்லுங்க கேள்வியா. மீண்டும் 2000. மின்சார நாற்காலி மரண தண்டனை கொடுக்கும் பொழுது எத்தனை வோல்டேஜ்? 1500,
1600 2000. மின்சாரம் மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அதில் இதை கேட்குறீங்களா? அந்த நேரம் அந்த கரண்ட போடுற அளவு வச்சு கேட்கிறேன். அளவு வோல்டேஜ். திரும்ப பதில்களை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். 1500, 1600, 2000 வோல்ட். சரி ஜெயசி. 2000 volt. ராதிகா. நானும் 2000 சொல்லுகிறேன். நவலவதி அவர்கள். நானும் 2000 சொல்லி பார்க்கிறேன். சுலிப் சார். 1600 சொல்லி பார்க்கிறேன். சரியோ 600. ஜெயமலர் அவர்கள். பத்மினி அவர்கள். 2000 என்ன கூப்பிடுறாங்க? ராஜினி அக்கா இல்லை, அப்படி கூப்பிட மாட்டேன். ராஜினி அக்கா நீங்கள் ஆண்டு எழுதி வைக்கி இதெல்லாம் எழுதி வைக்கிறார்கள். ஜெயமலர் அவர்கள். சரி, நான் 1800 சொல்கிறேன். விடைய சொல்லவா? 2000 வோல்ட் சொன்னவர். நானும் சொன்னேன். நான்காவது கேள்வி. உலகின் சமாதான தலைநகரம் எனப்படுவது எது? ஜெனீவா, பீஜிங், டோக்கியோ. உலகின் சமாதான தலைநகரம் எது? ஜெனீவா, பீஜிங், டோக்கியோ. சரி ஜெயசி. ஜெனீவா. நேவிஸ் அவர்கள். ஜெனீவா. ராதிகா. நானும் ஜெனீவா. நவலவதி அவர்கள். நானும் ஜெனீவா. பத்மினி அவர்கள். ஜெனீவா. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். நான் பீஜிங் சொல்றேன். பீஜிங் இல்லை, தந்தரே இல்லையே. சொன்னவன் சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன். சொன்னவன். அது இல்லை பதில். சொல்லுங்க பதில். ஜெனீவா தான். சரி சரி. பிராவோ. கேள்வி தெரியும், எல்லாரும் சொல்றீங்க. நான் மட்டும் சொல்ல தெரியும். இன்னொரு கேள்வி இருக்கு நினைக்கிறேன் சரோஜினி அக்கா. 5வது கேள்வி. கடவுள்களின் தீவு எனப்படுவது எது? இந்தோனேசியா, போனியோ, ஆஸ்திரேலியா. கடவுள்களின் தீவு எனப்படுவது எது? இந்தோனேசியா, போனியோ, ஆஸ்திரேலியா. ராதிகா. ராதிகா. ஆஸ்திரேலியா. ஜெயசி. இந்தோனேசியா. நவராஜியா. இந்தோனேசியா. நேம் சார். அந்த ரெண்டாவது சொன்னீங்க என்ன? போனியாவா? போனியா. போனியோ. ராஜினி அவர்கள். பத்மினி அவர்கள். நான் இந்தோனேஷியான்னு சொல்றேன். எனக்கு ஒரு டவுட் தான். நானும் இந்தோனேஷியா சொல்றேன். வாழ்த்துக்கள். இந்தோனேஷியா. அங்க கூட இதுகள்னு சொல்றது சமய பெற்றுள்ளவர்கள். முதலாவது கேள்வியாக சைக்கிளை அதாவது பாவனை நாளாந்த பாவனைக்கு பாவிக்கும் கூடிய ஐரோப்பிய நாடு எது? இப்போது கூடிய அளவு சைக்கிளை பயன்படுத்துற ஐரோப்பிய நாடு. விடை டென்மார்க், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து. நேவிஸ் அவர்கள். நெதர்லாந்து சொல்றேன். ராதிகா. நானும் நெதர்லாந்து. ஜெசி. டென்மார்க். ராஜினி அக்கா. சொல்லிட்டு வருவான். நாங்க அரை கேள்வி கேட்காம வந்து சொல்லி போட்டோம். நெதர்லாந்து. சரோஜினி அவர்கள். நெதர்லாந்து. ஜெயமல்லா அவர்கள். நெதர்லாந்து. நான் நெதர்லாந்து சொல்றேன். நான் நெதர்லாந்து சொல்றேன். என் பேர் எழுத இல்லை போட சொல்லிட்டீங்க. இல்ல இப்ப நான் சொல்றேன். கூப்பிட இல்லை. சரி
பார்த்து கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு நன்றி. யாருதில்ல அவங்கள கூப்பிடையிலேருந்து அங்கதான் 70% மக்கள் வந்து அதுல சொல்லுங்கம்மா முதல்ல. அதான் நெதர்லாந்து தான். அங்கதான் வராது. பதில் நெதர்லாந்து அங்கதான். அப்புறம் அங்க வந்து 70% மக்கள் கோட் போட்ட நல்ல வேலையில் இருப்பவர்களே சைக்கிள் தான் கூடுதலாக போவார்கள். 2வது திருவிளையாடல் புராணங்கள் எத்தனை? 65, 68, 64. திரும்ப அவர்கிட்ட சொல்லணும். இன்னொரு தரம் கேள்வியும் பதிலும் சொல்லுங்க. திருவிளையாடல் புராணங்கள் எத்தனை? 68, 65, 64. சரி ஜெசி. ஜெசி 64. ராதியா 68. பத்மினி அவர்கள் நானும் 68 சொல்லுவா. நேவிஸ் அவர்கள் 64. ராஜினகா ஜெயமலர் 64. சரோஜினி அவர்கள் 64. நானும் 64 சொல்கின்றேன். சிறப்பான வாழ்த்துக்கள் டேவிட்ஸுக்காக்கும் ஜெயமலருக்கும். வேற மதத்தில இருந்தோண்டு சரியான ஆன்சர். மற்ற 64 சொன்னவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்து. ஜெசியும் அப்ப 64 தான் சொன்னாங்க. இல்ல அவர் அழகா சொன்னாரு. ஹலோ மேடம், அவர் என்ன அழகா சொன்னாருண்டா. ஐயோ அப்புறம் சொல்லுவீங்க சண்டைக்கு வருது வாணியக்காண்டு. நான் 8 மணில இருந்து இதுல இருக்கிறேன், அன்பாக கொண்டு இருக்கிறேன், நான் சண்டைக்கு போறேன்னு சொல்லுது. அவர் என்ன அழகா சொன்னாருண்டா, நீங்க வேற்று மதத்துல இருந்தாலும் அழகா அந்த பதில சொல்லிருக்கிறீங்க. அவர்களுக்கும் ஏன் இவர்களுக்கும் சாப்பிட வச்சு திறக்கணும். ஆனா அத உள்ள கொஞ்சம் வாங்குங்க. நீங்களும் சொல்லிடாதீங்க. வாணியக்கா என்னோட சண்டைக்கு வரேன். வந்து இலங்கையில அதாவது இந்த வருடம் தை மாதம் 31ஆம் தேதி 1வது மாதம் முடிவடைக்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் செய்த நாட்டு மக்கள் கூடுதலான எந்தெந்த நாட்டு மக்கள் கனவே போயிருக்கணுமா? அதுல முதலாவது இடம் பிடித்த நாடாக உண்டு, பிரேசில் உண்டு, இந்த பிரேசில் சீனா உண்டு, இந்தியா உண்டு, மற்றது ஜப்பான். இந்த 3ல எது என்று சொல்லுங்க. இலங்கைக்கு 31ஆம் தேதி 1வது மாதம் முடிவடைக்க நிறைந்த சுற்றுலா பயணிகள் சென்றிருக்கிறார்கள். இந்தியா, சீனா, ஜப்பான் நாட்டாக்கள் போயிருக்கணும். இதுல எந்த நாடு கூடுதலான ஆக்கள் போயிருக்கணும்? காயா பதில் சொல்றார். காயா என்ன பதில்? காயு காயு என்ன பதில் சொல்றீங்க மாட்டி? காயா என்ன பதில் சொன்னீங்கம்மா? என்ன பதில் சொல்றீங்க காயு? சரி எம்எல்ஏ சொல்லுங்க என்ன பதில்? ஜப்பான் சொல்றோம். ஜப்பான். சரி ஜெசி. சீனா. ராதியா சீனானாலும் சொல்லுறேன். சரோஜினி சரோஜினி சொல்றேன் இந்தியாவை. நேவிஸ் அவர்கள் நான் சீனாவை சொல்றேன். பத்மினி அவர்கள் நான் வந்து என்னத்தை சொல்லுவோம், சீனாவை சொல்லி பாப்போம். சரி ராஜினி அவர்கள் சும்மா நான் இந்தியா சொல்றேன். எல்லாரும் சொல்லிவிட்டார்களா? சிறப்பான வாழ்த்துக்கள் வாணிக்கும் சரோஜினி அக்காக்கும். இந்தியா என்பதுதான் சரியான பதில். இப்போது கூடுதலான இந்திய மக்கள்லாம் இலங்கைக்கு இப்ப நிறைய போகிறார்கள். எங்களது நண்பர் ஒருவரும் குடும்பமாக போயிருக்கிறார். அதை விட இப்ப சுற்றுலா பயணிகள் என்னண்டா அங்கதானே இந்தியாவில இருந்து சிலோனுக்கு போறது சரியான சீப் தானே, பக்கத்துல நாடு.
அதாலையும் மற்றது இப்ப கூடுதலா போய் கொண்டிருக்கிறார்கள். கப்பல் விடுறதாலையும் போறாங்க போல இருக்கு என்ன அதிகமான ஓ அதுவும் உண்டு. இதுக்கு முதல் கப்பலுக்கு போகும் முதல் தான் நான் அடுத்த கேள்வி இந்த தை மாதத்தை தான் நான் மற்றது அடுத்த கேள்வி உலகில் விலை கூடிய நகரம், அதாவது எந்த நாட்டில இருக்கிற நகரம் வந்து அந்த காணி விலை கூடின நகரங்களில் முன்னணியில இருக்கிறது. இப்ப இந்த 3வது தரவரிசையில இருக்கிறது. 1, 2, 3வது இடம். உலகத்தில விலை கூடிய நகரங்கள் 24ஆம் ஆண்டு 3வது தரவரிசையில் இருக்கும் நாடு எந்த நாடு? அந்த நாட்டிலே எந்த நகரம்ன்றதை சொல்லும். பதில் வந்து சீனாவில வந்து ஹாங்காங், மற்றது இங்கிலாந்துல லண்டன், மற்றது கனடாவில வான்கூவர். சொல்றேன் அந்த மறுமொழிய. இங்கிலாந்துல லண்டன், சீனாவில ஹாங்காங், கனடாவில வான்கூவர். நகரம் தான் கேக்குறேனா? சரி இங்கிலாந்துல லண்டன். ஜெயமலர் ராஜினக்கா பத்மினி வான்கூவரை சொல்லி பாப்போம். நேம் சொல்லுவா. ராதிகா ನಾನು ನಂಗೂರ್ சொல்லுறேன். சரோஜினி அவர்களா? வான்கூவர். ஜெயமலர் சொல்ல போறீங்களா? லண்டன் சொல்றேன். நான் லண்டன் சொல்றேன். மறுமொழி வந்து கனடாவில வான்கூவர் தான் விலை கூடின 3வது இடத்தை பிடிக்குது. முதலாவது வந்து ஹாங்காங். ஆனா அது ஹாங்காங் சீனாண்ட இல்லையா, ஆனா சீனாக்கு கீழே தான் அது இருக்குதாம். ஆனா அது தனி ஒரு அரசாங்கமா இயங்குதாம் ஹாங்காங். 2வது சிட்னி ஆஸ்திரேலியாவின், 3வது கனடா, மற்றது 2ம் யுஎஸ்ஏல இருக்க அமெரிக்காவில. மற்றது மனிதனை விட நீண்ட காலம். எத்தனாவது கேள்வி இது? இலக்கங்களை போட்டு சொல்லுங்க. 5வது கேள்வி. ப்ளீஸ் அப்படி சொல்லப்படுவாங்க. ஓகே. மனிதனை விட நீண்ட காலம் உயிர் வாழும் விலங்கு. 1 திமிங்கிலம், சுறா, டால்பின். மனிதனை விட நீண்ட காலம் உயிர் வாழும் விலங்கு சுறா, திமிங்கிலம், மறந்து டால்பின். டால்பின் வர திமிங்கிலம் வரவா? வரவா? அதை விட இந்த ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு இருக்கிற இல்ல சுறாண்டுக்கு வேற பேர் திமிங்கில ஒவ்வொரு அப்படி இந்த நாட்டு திமிங்கிலம் அப்படி என்றும் இருக்கு. மனுஷனை விட ஜெயமல்லி சொல்லுங்க. சுறா உண்டு, திமிங்கிலம் உண்டு, டால்பின் உண்டு. சரோஜினி சொல்றேன். நீங்க டால்பின். சரோஜினி வர திமிங்கிலம். ஜெசி திமிங்கிலம். ராதியா திமிங்கிலம். திமிங்கிலம். பத்மினி அவர்கள்? நானும் திமிங்கிலம் சொல்றேன். ராஜினி அவர்கள்? நான் திமிங்கிலத்தோடைய நிக்கிறேன். ராஜினி என்ன சொன்னீங்க? சுறா. சிறப்பான வாழ்த்துக்கள். சுறாதான் நீண்ட காலம் வாழ்றதா? என்ன மனிதர்களை விடையோ? ஓ மனிதர்களுக்கு திமிங்கிலம் எத்தனை வருஷம் கிடக்கு? இல்ல திமிங்கிலம் 40 வருஷம் தானா? நான் கேள்விப்பட்டேன். திமிங்கிலம் 40 வருஷம் தான் நம்பாலும். இது சுறா வந்து அது வடிவா தெரியல, எனக்கு நினைவில இல்ல. ஆனா சுறாதான் கிரீன்லாந்துல இருக்கிற சுறாதான் நீண்ட காலம் வாழ்றது. இல்ல மனிதனை போல கொரில்லா குரங்கும் நீண்ட காலம் வாழணும் சொல்றது. அது வந்து 100-150. மற்றது ஆமை கூட வாழ்றது. ஆமை வந்து 150 வருஷத்துக்கு மேல எல்லாம் வாழ்றது.
சரி இது சுறாதான் கூட. நன்றி. 5 கேள்வி நன்றி. 5 அளவுக்கு வர கேள்வி. நன்றி. ஜெசி உங்கள் பக்கம் 5 கேள்விகளை விடுங்க. 1 2 சொல்லி சொல்லுங்க. ஓகே, எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களோட நான் முதலாவது கேள்வி, பிளாஸ்டிக் பொருட்கள் பாவிக்கும் முதல் நாடு. பிளாஸ்டிக் பொருட்கள் பாவிக்கும் முதல் நாடு சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தியா. சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தியா. நகுலவதி அவர்கள் இந்தியாவை சொல்லி பார்க்கிறேன். பத்மினி அவர்கள் சிக்கலான் 3 விடையிலையும் சொல்லுங்க. சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தியா. சீனா பிளாஸ்டிக் பொருட்கள் பாவிக்கும் முதல் நாடு. சீனாவை சொல்லி பார்ப்போம். சரி. ராதிகா சீனா. சரோஜினி அவர்கள் சீனா. ஜெயமல இந்தியா. யாரு? மன்னிப்போட எனக்கு ஊர்ல இருந்து போன் வருது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விடை பெறுகிறேன். நன்றி. நன்றி வணக்கம். வாணியக்கா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி ஜெசி. நன்றி ஜெயமல வணக்கம். அவர்கள் இந்தியா சொல்லிட்டேன். இந்தியா. நீங்க இந்தியா. நேவிஸ் அவர்கள் நீங்க இந்தியா சொன்னீங்க. நான் வந்து சொல்றேன், நானும் இந்தியாவுக்குள்ளே போறேன். சொல்லட்டா? அப்படியே யாருமே சொல்லல. பிலிப்பைன்ஸ். நான் பார்த்ததுல அப்படித்தான் இருந்தது. சோசா இல்ல அது இருக்கலாமே. எனக்கு இப்ப ஞாபகம் வருது, யாரோ ஒரு ஆள் கேட்டது அந்த கேள்வி அதுக்கு. ஆனா அதுக்கும் பிலிப்பைன்ஸ் அன்றைக்கு சொல்ல இல்லைன்னா நினைக்கிறேன். எல்லாரும் இந்த சீனாக்காரன் தான் நினைக்கிறது. சரியா? பிலிப்பைன்ஸ் முதலாவதும் இந்தியா 2வது இருந்தது. ஓகே. இந்தியாவிலேயும் கூட தானே பிலிப்பைன்ஸ் தெரியாது. பிலிப்பைன்ஸ் தான் சரி. ஓகே, 2வது கேள்வி, உலகிலேயே மிக சிறிய முட்டையிடும் பறவை எது? இது எல்லாருக்கும் தெரியுமா நினைக்கிறேன். உலகிலேயே மிக சிறிய முட்டையிடும் பறவை கம்மிங் பறவை, கழுகு, குருவி. சரி. ஜெயமலர் அவர்கள் வாங்க. கம்மிங் பறவைன்னு சொல்லுவோம். நேவிஸ் அவர்கள் நான் குருவியை சொல்றேன். ராஜினி அவர்கள் கம்மிங் பறவை. பத்மினி அவர்கள் கம்மிங் பறவை. நகுலவதி அவர்கள் இது கம்மிங். சரோஜினி அவர்கள் ஹம்மிங் பேர்ட். நான் குருவியை சொல்றேன். நான் சொல்றேன். இது எழுதக்கும் ராஜினியக்கா தான் நினைச்சு கொண்டேன். கம்மிங் தான் சரி. கம்மிங் பறவை. ஏன் நினைச்சீங்க? இல்ல ஒருக்கா இந்த கேள்வியில விதைக்கல எனக்கு ராஜினியக்கா தான் சொன்னோம். இந்த விடை அது பதிஞ்சிருந்தது எனக்கு. கம்மிங் பறவை. சரி. கேள்வி 3. ஓகே, 3வது கேள்வி, மனித உடலில் மிக பெரிய சுரப்பி எது? மனித உடலின் மிக பெரிய சுரப்பி பித்தப்பை, ஈரல், கிட்னி. பெரிய சுரப்பி. நேவி சாரோட சொல்லுங்க. சொல்லுங்க. பெரிய சுரப்பி. அதுல சொல்லுங்க. பித்தப்பை, ஈரல், கிட்னி. பித்தப்பை. ஜெயமல் அவர்கள் ஈரல். ஈரடா? ராஜினி அக்கா பித்தப்பை. பத்மினி அவர்கள் கிட்னியை சொல்லுவா. சிட்னியா கிட்னியா? கிட்னி என்றான சொன்னோம். நீங்க சட்னியாக்கா விட்டா சரி. நகுலவதி அவர்கள் எனக்கு அந்த கிட்னி தான் நினைவுல வந்துட்டு. அது இல்ல பித்தப்பை. சரோஜினி அவர்கள் ஈரல். நான் பித்தப்பை சொல்றேன். சரியான பதில் வந்து ஈரல். சரியான பதில். திருப்பி இருக்கா கேள்வி இருக்கா சொல்லுங்க. நினைவு கொடுத்த. ஓகே, மனித உடலில் மிக பெரிய சுரப்பி. ஈரல். அதான் பெருசா. அடுத்த 4வது கேள்வி, மாமிசத்தோடு எலும்பையும் உண்ணும் விலங்கு எது? மாமிசத்தோடு எலும்பையும் உண்ணும் விலங்கு. எலும்பையும் விடாதான். நாய், சிங்கம், கோனாய். நாங்க தானா?
இல்ல உண்மையா ஓனாய் ஓனாய் உண்மையா இப்ப இறைச்சிண்டா நாங்க உண்மையிலே நானே நம்ம தன்னை எடுத்துருக்கிறது உண்மையில. வாணிமாவன் நான் ஓனாய் சொல்றேன். நீங்க என்னது மாறினீங்களா தெரியல. எங்களுக்கு தெரியாது இவ்வளவு காலம் பத்மினி எட்டு லட்சம் ஓனாயா ஜேவிஸ் அவர்கள் ஓனாய் ஓனாய் ஜெயமல் அவர்கள் அவர் காயுவோட பேசி நகுலவதி அவர்கள் ஓநாய் சரோஜினி அவர்கள் ஓநாய் ஓநாய் சரிதா. நானா நாயும் சாப்பிடு நான் பார்த்துருக்குறேன். நான் நாயை சொல்றேன். கடிக்கிறதோடய அது துப்பும் அது பெரிய எலும்பெல்லாம் விட்டுடும் பாணி எது நாயா வச்சு சூப்பி சூப்பி இதண்டு போட்டு அது இருக்கும் அந்த மீன் முள்ளு அதோட தான் சாப்பிடும். கடிக்கும் ஆனா அது இந்த ரத்தம் வர அது நினைக்குமா எலும்பில் இருந்து அந்த ரத்தம் வருதுன்னு தட்டை நாட்டியே கடிச்சுக்கிட்டு அது கடிக்குமா? போனாயா பதில் என்ன? ஓநாய் சரியான பதில். ஓநாய் ஓநாய் நாய் கடிக்கும் எலும்ப கடிக்குமா ஆனா கடிக்கக்கூடியதான் கடிக்குமா பாக்கெட் சட்டிக்கண்டே இருக்குமா அது கடிக்க கடிக்க நாக்கத்தை கண்ட நாக்கையே அது கடிக்குமா ரத்தம் வர நினைக்குமா அந்த இதுல உள்ளதுதான் அந்த இதுதான் இவ்வளவு சுவையா இருக்கட்டு கடிச்சு 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 இது பண்ணிடுமா அந்த நாய் கேள்விப்பட்டேன். ராஜினி அல்போன்ஸ் அடுத்தது. அஞ்சு முடிஞ்சுதா? இல்ல இல்ல ஐந்தாவது இன்னும் ஒன்று இருக்கா? சரி ஓகே. ஆமா. இத்தாலி நாட்டின் தேசிய மலர் எது? எல்லாருக்கும் சோமா இருக்கும். இத்தாலி நாட்டின் தேசிய மலர் கிள்ளி, கிள்ளி மலர், லில்லி மலர், மல்லி மலர். கிள்ளி பத்மினி அவர்கள் நான் லில்லிய சொல்லுவான். சரி ராஜினி அவர்கள் அவர் லில்லி சொன்னாரா கிள்ளி சொன்னாரா? கிள்ளி மலர், லில்லி மலர், மல்லி மலர். நீங்கள் லில்லி முதலாவது கீ வாணியதான். அதான் கிள்ளி கிள்ளி படம் படம். அடுத்த லில்லி, ரெண்டாவது லில்லி, அடுத்த மல்லி. தேவிஸ் அவர்கள் நான் லில்லி மலர். ஏன் அவர்கள் லில்லி மலர். சரோஜினி அவர்கள் கொண்டாட்டம் நானும் லில்லியை சொல்றேன். ஓகே பதில் வந்து லில்லி மலர். ஜெயமலர் அவர்கள் லில்லி மேல தான் சொல்லுவாங்க. லில்லி போட்டேன் நான் மண்ணி போடையா. சரி ஓகே. லில்லி மலர்ண்டா அத என்ன பூ? அவர் சும்மா போட்டவரப்பா. அத நான் சும்மா போட்டேன் நான். அவர் ரைட் பண்றது லில்லி என்ன கிள்ளி என்ன போட்டு அந்த ஒரே சொல்ல வரக்கூடிய அவர் ரைட்ஸ்க்கு போட்டவே. ஓகே அடுத்து நன்றி வாணியக்கா சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. 5 முடிஞ்சிட்டது. அடுத்தவர் யாரு? ராஜினி வாரம். சரி ராஜினி மைக் அடங்க மைக்க பிடிச்சு சொல்லுங்க. சவுண்ட் சரியான ஒரு ராஜினி அக்கா. கூட்டி விட்டு பாக்கணும். இல்ல இல்ல சரியான குறைவா தான் வந்தது. இப்ப நீங்க கேள்வி பதில் கூட கொஞ்சம் கூட்டத்தான். சரியா வடிவா உச்சரிச்சு கேள்வியும் பதிலையும் சொல்லுங்க. முதலாவது முதல் தேசிய குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்த நாடு எது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா. என்ன கட்டுப்பாடு? முதல் தேசிய குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்த நாடு வந்து ஆப்கானிஸ்தான், இந்தியா, இன்னொரு நாடு பாகிஸ்தான் சொன்னீங்க. பாகிஸ்தான். சரி நேவிஸ் அவர்கள் இந்தியா. இந்தியா. ஜெயமல் அவர்கள் இந்தியா. ஜெயசி ஆப்கானிஸ்தான். சரோஜினி அவர்கள் ஆப்கானிஸ்தான். நகுலவதி அவர்கள் இந்தியாவை சொல்லிட்டார். பத்மினி அவர்கள் நானும் இந்தியாவை சொல்லி பாப்போம். நானும் இந்தியாவை சொல்றேன். இந்தியாதான் சரி. சரி வாழ்த்துக்கள். பொது தொலைபேசியை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கும் நாடு கனடா, அமெரிக்கா, கியூபா. முதல் பொது தொலைபேசியை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கும் நாடு கனடா, அமெரிக்கா, கியூபா. கியூபாவா சொன்னீங்க? கியூபா, கீனா. சரி நேவிஸ் அவர்கள் கியூபா. ஜெசி இப்ப
இப்ப இந்த தொலைபேசி வந்து வந்து என்ன உலகம் முழுக்கலும் இதா கொடுக்கறதோ ஒரு நாடு கொடுக்குறா. அதைத்தானே இப்ப நாடகம் கேட்கிறாரല്ലോ. இந்த நாட்டுல ஒரு நாடு இலவசமா கொடுக்குது இந்த கடவுளே, நாடு. நான் கனடாவை சொன்னேன் நீங்க. கனடா, கியூபா, அமெரிக்கா. கனடா ஜெயமலர் கனடா. நகுலவதி அவரு கியூபாவை சொல்லிப்பா. சரோஜினி அவரு கியூபா வச்சது. நானும் கியூபா சொல்றேன். அதெல்லாம் கனடாக்கு வந்து வெளிநாட்டுக்கு எங்களுக்கு அதை கேட்க வைக்க காசு. ஓ அங்க லோக்கல் அவர் புரி என்ன அங்கதான் கண்டுபிடிச்சது. அடுத்ததாக இல்ல பதில் என்ன? கியூபான்னு சொன்னேன். இல்ல அது கேட்கல. கியூபா கிட்ட சொல்றோம். கியூபா தானே சார்? அதானே. அடுத்தது மலேசியாவின் தேசிய மலை பூவரசம்பூ, செம்பருத்தி பூ, அல்லிப்பூ. ஜெயமலர் அவரு இந்தியாவின் தேசிய செம்பருத்தம்பூ. இந்தியாவின் தேசிய மலை. மலேசியாவின் செம்பருத்தம்பூ சொல்றேன் நான். வரத்தாய் மற்ற நேம் சொல்றேன். நானும் என்ன மலர் தேசிய மலை என்ன மலர்னு சொன்னீங்க? செம்பருத்தி, அல்லி. செம்பருத்தி. மற்ற ஜெசி பூவரசம்பூ. பூவரசம்பூ. நானும் பூவரசம்பூவை சொல்லுவேன். சரோஜினி அவர்கள் செம்பருத்தி. பத்மினி அவர்கள் நானும் செம்பருத்தி. ஜெயமலர் அது பூவரசு ருமேனியாவா இருக்கும். ஜெயமலர் அவர்கள் நான் தான் முதல் சொன்னேன் செம்பருத்தம். சவர்த்தி. ஓகே, நானும் சவர்த்தி சொல்றேன். சரி, எது சரி? செம்பருத்தி. செம்பருத்தி. செம்பருத்தை இரண்டும் ஒன்றுதான். செம்பருத்தியோ செம்பருத்தி. காட்டெருமையின் வாழ்காலம் 53 ஆண்டுகள், 23 ஆண்டுகள், 33 ஆண்டுகள். காட்டெருமையின் வாழ்காலம் 53, 33, 23. ஜெசி 33. ஜெயமலர் 53. சரி, நகுலவதி அவர்கள் 53. பத்மினி அவர்கள் நான் 23, 33 லோகம் எருமை அங்க காட்டுக்குள்ள நின்று செத்துப்போம். ஒன்றை சொல்லுங்க. அதுதானே 23 சொல்லி பாப்போம். சரோஜினி அவர்கள் 33. வந்து கொஞ்சம் திக்கான தோலும். நான் 33 சொல்றேன். 33 சரி. ஓ, வாழ்த்துக்கள். நான் கூட்டிட்டேன். அனாமியை முதலில் கண்டறிந்தவர்கள் பிரித்தானியர், அமெரிக்கர், மற்றது ஐரோப்பியர். அமெரிக்கரை சொல்லி பாப்போம். கேள்வியை திரும்ப சொல்லிட்டு சொல்லுங்க பதில் இருக்க. உலகில் அனாமியை முதலில் கண்டறிந்தவர்கள் பிரித்தானியர், அமெரிக்கர், ஐரோப்பியர். அமெரிக்கர். ஜெசி அமெரிக்கர். ஜெயமலர் அமெரிக்கரா? லண்டன் சொல்லி பார்ப்போம். இது பிரித்தானியா. பிரித்தானியா. சரி, ஓகே. ஜெசி அமெரிக்கர். நேவி சொல்றேன். அமெரிக்கர். நகுலவதி ஒரு பிரித்தானியா சொல்லுவப்பா. சரோஜினி அவரு பிரித்தானியர். நான் அமெரிக்கரை சொல்றேன். அமெரிக்கர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். முடிஞ்ச 5 வந்தது 5 நாளாகும். இந்தியா சொன்னீங்க, கியூபா, நீங்க இலக்கம் போட்டு வருது இல்லையா கேள்விகள்? அமெரிக்கா. நான் வாணி எழுதையில வாணி இப்படி பார்த்து வேலையா இருக்குங்கள. சரி, வாழ்த்துக்கள், நன்றி. நிறைவாக யாரு கேட்க போறீங்க? நான் கேட்கிற நிலைமையில இல்ல.
சின்னவர். ஓகே. அப்ப சரோஜினி அவர்களும் கேட்டுட்டீங்க. நவுலவதி அப்ப எல்லாரும் கேட்டாச்சு இப்போ கேள்வி. ஜெயமலர் அவர்களுக்கு காய் அவர் சரி எல்லாரும் ஓடி போய் சாப்பிடுங்க. நேரம் 12:44. மிக மிக மகிழ்வோடு காலையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அழகாக நான் அன்போடு எல்லோருடையும் இருந்து அழகாக நிகழ்ச்சியை செய்தேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு சரியா. நாங்கள் இந்த சண்டை வண்டைக்கு நான் போகிறதில்லை, சண்டைக்கு கூப்பிட்றதும் இல்லை. அது நேரம் பிள்ளையண்டா சொல்லுவேன் சரியா. அது சொல்லுவேன்டா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த. அதே நேரம் அதுக்காக பாடி சண்டைக்கு வந்தாரு சொல்லிடாதீங்க தயவு செய்து. இல்லை அது ஒத்துக்கொள்ற மனம் வேணுமே என்ன சிலருக்கு. நான் பிடிச்ச நண்டுக்கு 10 கால் தான் 15 கால் தான் சொன்னால், நான் பிடிச்ச முயலுக்கு 1.5 கால்னு சொன்னால் அப்போ அது அதுலேயே தண்டது. நவலாக்கா தேவையில்லாமே அந்த வார்த்தை விட்ட வேண்டியது பாடி சண்டைக்கு இழுக்கிறேன். நானும் சண்டைக்கு இழுக்கிறேன். இன்றைக்கு நல்ல நாளும் முதல் நாளுமா புதுச்சட்டையெல்லாம் போட்டு இன்றைக்கு 27வது பர்த்டேக்கு புதுச்சட்டையெல்லாம் போட்டு வந்தேன். எனக்கு அப்புறம் இந்த சட்டை எடுக்கக்குள்ள எனக்கு அதான் யோசனை வரும். ஐயோ நான் சண்டைக்கு போடணும், இந்த சட்டையை போட்டுக்கொண்டாட்டு. ரத்தம் கொடுக்கறது லண்டன்ல போய் பதிஞ்சிட்டு இந்த போகத்தான் சரி. மிக்க நன்றி. எனக்கு முன்னைக்கு அப்போ ஓடோன்னா எல்லோருக்குமே மிக சிறப்போடு எல்லோரும் அழகாக காலையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஒத்துழைப்பை தந்திருந்தீர்கள். அதுதான் உண்மையில் முக்கியம். தனித்தனியாக போட்டுட்டு ஓடாமல், தேவைக்கு மட்டும் வராமல், உங்களோட நிகழ்ச்சியை மட்டும் செய்யாமல், உங்களோட பதிலை மட்டும் சொல்லாமல் உங்களோட நேரம் நின்று உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்த்துக்களை கூறி முந்தைய நாளில் கரமணித்த எல்லோருக்கும், முந்தைய நாளில் ஜூன் 1 10 வரைக்கும் கரமணித்த எல்லோருக்கும் எங்களது நன்றி வாழ்த்துக்களையும் கூறியபடி மிக மகிழ்வு சிறப்பு வாழ்த்துக்கள். மீண்டும் மாலை பொழுதோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் சிறப்பான வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. இந்த நாள் எங்களுக்கு